ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். கட்டானா நதி. மேலும் கீழே சென்று அகஸ்திய மாமுனிவர் சிவசைலத்தில் உள்ள அத்ரி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். மலையரசர் தனது மனைவியுடன் நீண்ட காலம் தவம் செய்த இடம் சிவசைலம். அங்கு சிவபெருமான் தோன்றி அவரை ஆசீர்வதித்தார். அதனால் தான் சிவசைலம் என்ற பெயர் வந்தது. அகஸ்திய மாமுனிவர் மற்றும் பிறரை வரவேற்ற அத்ரி முனிவர் தேவி தாமிரபரணியை அழைத்து வந்ததற்காக முனிவரை புகழ்ந்து உலகம் பாவம், நோய் மற்றும் வறுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக கூறினார். தாமிரபரணி நீரை அருந்தும் மனிதர்கள் நோயின்றி நீண்ட காலம் வாழ்கிறார்கள். இந்த நீரில் நீந்துபவர்களுக்கு மோட்சலட்சுமி கையில் கிடைப்பாள். அவர் துதித்து பாடல்களை பாடினார். தாமிரபரணி தேவியே, தங்களுக்கு வணக்கம். உலகை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் தீர்த்த வடிவத்தை எடுத்திருந்தாலும் சாஸ்திரங்கள் தங்களை நுட்பமான வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. உங்கள் வடிவம் கங்கை, கிருஷ்ணர் மற்றும் சரஸ்வதி ஆகியோரை கொண்ட 3 வடிவங்களை கொண்டது. தேவி தாமிரபரணியே, அத்ரி முனிவரின் பயன்பாட்டிற்காக ஒரு நதியை பாயச் செய்தார். இந்த நதி கடனா என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் அது அதன் நீரில் நீராடி அருந்துபவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. அத்ரி முனிவருக்கு நதி வந்ததால் ஆத்ரேயி, சிவசைலத்திலிருந்து தோன்றியதால் சிவசைலவதி, தாம்ரானுஜா மற்றும் சைலோதகா என்றும் அழைக்கப்படுகிறது. அத்ரி முனிவர், அனுசுயா தேவி மற்றும் பலர் நதியில் புனித நீராடினர். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.